வணக்கம் நண்பர்களே. ஹிஸ்ட்ரி பாடத்தை பிஜிடிஆர்பியில் எடுத்து தற்போது வரப்போகிற பிஜிடிஆர்பிக்காக படித்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே நம்ம நடந்த தேர்வு 2016-17 நடந்த தேர்வு. அந்த தேர்வு பற்றின சுருக்கமாக ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 281 சீட்டு அந்த தேர்வில் எடுத்திருக்காங்க. அதில் முதல் மார்க்கு 150க்கு 92 மார்க்கு, 90 மார்க்கு, 91 மார்க்கு ஒரு 3 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 80லேருந்து தான் சீட்டு ஃபில் ஆகிருக்கு. அது ஒரு 78, 75 வரைக்குமே கூட ஃபில் ஆகிருக்கு. ஜென்ரல் மேக்ஸிமம் ஜென்ரல் சீட்டு முடிஞ்சு போச்சு. பிசி சீட்டு அப்படியே காலியாக இருக்குது. எம்பிசி சீட்டு அப்படியே காலியாக இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது எல்லாமே ஃபில்லப் ஆகிடுச்சு. இப்போ பிசி அண்டு எம்பிசியில் உள்ளவங்களுக்கு இந்த சீட்டு அடுத்த தேர்வில் அது எப்படி இதை நம்ம பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதாவது இந்த வேக்கன்சியை இப்போ அடுத்த தேர்வு, இப்போ இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ பிசியில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டு உங்களுக்கு 200 சீட்டு இதில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா, அதில் ஒரு 20 சீட்டு தான் ஃபில் ஆகிருக்கு. மீதி ஒரு 180 சீட்டு இருக்குது அப்படின்னா, அது பிசி சீட்டாகவே அடுத்த தடவை வச்சுக்கிறேன். அடுத்த தடவை இப்போ வரப்போகிறதுல ஒரு 1000 சீட்டு எடுக்கிறாங்க, ஹிஸ்ட்ரிக்கு ஒரு 1000 சீட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 1000லாம் எடுக்க மாட்டாங்க, பட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டுக்காக சொல்கிறேன். 1000 சீட்டு எடுக்கிறாங்கன்னா அந்த 1000ல் பிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26% நம்ம சொல்லியிருக்கோம். 30% வச்சுக்கோங்க. ஒரு 300 சீட்டு வரும் பிசிக்கு. 300 சீட்டு கூட இந்த பழைய பிசியோட வேக்கன்சி 180 சேர்த்து 480 சீட்டுக்கு பிசி எடுப்பாங்களா, இல்லை இந்த பிசியில் இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரி, இந்த எம்பிசியில் இருக்கிற பாக்கி, இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பாக்கி இது எல்லாத்தையுமே சேர்த்து அந்த இதில் ஒரு 180, அதில் ஒரு 180, எம்பிசியில் 360, மொத்தம் 1360ன்னு போட்டு அதில் 30% தருவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ஒரு கேள்வி. அது நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும். அதாவது எப்பயுமே இதை பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லுவோம். அது பேக்லாக் அப்படின்னா எஸ்சிக்கு மட்டும்தான் அதை நம்ம சொல்கிறது. எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு மட்டும் பேக்லாக் வேக்கன்சி அப்படியே இருக்கும், வேறு யாரையும் வச்சு ஃபில்லப் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பிசி, எம்பிசி அப்படிங்கிறது பேக்லாக்காகவே அடுத்தது வருமா, இல்லை ஜென்ரலில் சேர்த்து பிரிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் இப்போ நண்பர்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படின்னா ரொம்ப காலத்துலேருந்தே என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு சாதாரண சப்ஜெக்ட்டு, நீங்கள் ஒரு தடவை படிச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது படிக்கிறதுக்கு, அதெல்லாம் மாறாது. இப்போ நீங்கள் சயின்ஸ் படிச்சிங்கன்னா அதில் ஒவ்வொரு நாளும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஹிஸ்ட்ரி என்ன, அசோகர் மரணாட்டார், கஜினி முகமது படம் எடுத்தாருங்கிறத நீங்கள் ஒரு தடவை படித்தா என்ன, அது தொடர்ந்து ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அலட்சியமாக. அது அவ்வளோ அலட்சியம் இல்லைங்கிறது இந்த ரிசல்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒன்லி 92 மார்க்ஸில் ஒரு 3 பேர், பாக்கி எல்லாமே 80லேருந்து 75க்குள்ளே தான் இருக்காங்க. 100 மார்க்கு கூட எடுக்க முடியாதவங்க தான் இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இருந்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு அது கடினமான சப்ஜெக்ட்டுங்கிறது இதில் பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஏன்னா வருடங்களை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த இப்போ இடங்களை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த போர் புரிந்த மன்னர்களை ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது. ரெண்டாவது ஒரே ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தால், புள்ளியல் சம்மந்தப்பட்ட கணக்கு மாதிரி இது இருக்குது, சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தால் கூட தப்பாக போயிடும். கேட்கப்படுற கேள்விகள் பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தான் அதில் கேட்பாங்க. அதனால் ரொம்ப ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். அது படிக்கிறவங்களுக்கும் அந்த மேஜரை எடுத்து படிக்கிறவங்களுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி என்ன பெருசாக, இது என்ன பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டம்னு. போன வாட்டி நம்மளால் ஏன் செலக்ட் ஆக முடியல அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ ஓடிக்கிட்டே இருந்தாலுமே கூட தொடர்ந்து நம்மளால் படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டு அப்பப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டை எடுத்து காப்பி எடுத்து நீங்கள் படிக்கிற இடத்துல ஒட்டி வைங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பேக்கில் வச்சுருங்க, நீங்கள் செல்ஃபோனில் நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே வச்சுருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் அப்படி செய்யும்போது நமக்காக பிசி வேக்கன்சி இவ்வளோ இருந்திருக்கு, நம்ம ஒரு 70 மார்க் எடுத்தோம், ஒரு 5 மார்க் எடுக்காமல் போயிட்டோமே, எம்பிசியில் நான் 1 மார்க் எடுக்காமல் போயிட்டேனேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை வாழறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அது கஷ்டப்பட்டு ஒன்று நமக்கு வேலை கிடைக்கணுங்கிறதும் கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருந்தாலே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ இந்த பிஜிடிஆர்பி இருக்குது. அதனால் கவனமாக இருங்க, படிங்க. இந்த வாட்டி வேலை வாங்கணுங்கிற உறுதியோடு செயல்படுங்க. எந்த நேரமும் அந்த மனசுலேயே வச்சுட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குறப்ப மட்டும் அதை நினச்சிட்டு இருந்து அடுத்தது ஒரு பிரச்சனை வரும்போது, அடுத்தது நம்ம டிவி பார்க்கும்போது, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அதை மறந்துட்டேன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சிறப்படையுமாங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான். அதனால் ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கிறதுக்கு நிறைய சோர்ஸஸ் உங்களுக்கு
இருக்குது. எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம படிக்கலாம். ஒரு சில விஷயங்களை படிச்சுட்டோன்னா அதில் எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட வருடம் வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருவீங்க. திருப்பி அதில் புதுசாக எதுவும் சேர போகிறது இல்லை தான். ஆனால் அதை படித்ததை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கான உங்களுக்கான ஒரு பேசிக்ஸ் அப்படின்னா உங்கள் +2 புக்கு தான். உங்கள் +2 புக்கு, +1 புக்கு, இப்போ புதுசாக இருக்க +1 புக்கு, நான் எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த +1 +2 புக்கு தான். +1 +2 புக்குலேருந்து 30% கொஷின் கண்டிப்பாக வரும். மறைமுகமாக வருதோ நேரடியாக வருதோ கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் முதல்ல எல்லாரும் செய்கிற தப்பு என்னென்னா, அந்த புக்கை நம்ம படிக்கவே மாட்டோம். நமக்கு தெரியும்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அதில் இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும், என்ன புதுசாக நமக்கு வந்துட போதுன்னு நினைப்போம். ஆனால் அதுலேருந்து 30% கொஷின் வரும். அதில் நம்மளால் 30% அட்டன் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால் அதை முதல்ல தரவாக படிங்க. ரெண்டாவது +2 +1 புக்கு மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் புக்கு, NCERT புக்கு, அந்த புக்கு வந்து ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த புக்கை வாங்கி அதில் இருக்கிற விஷயங்களையும் படிங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கும். அதனால் இங்கிலீஷ் மீடியத்திலே படிங்க. அதில் ஒன்றும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் படிக்க ஈஸியாக தான் இருக்கும். கூடுதலாக பழைய கொஷின் பேப்பர்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலெக்ட் பண்ண முடியலன்னா பழைய கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கைடு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கைடை வாங்கிக்கோங்க. அந்த லிங்க் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சக்தி கைடு தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போடுறாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் அதை போட்டிருப்பாங்க. அதனால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. சக்தி கைடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். லிங்க் கொடுக்குறேன் கீழே. அதை வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி கொஷின்ஸு, என்ன டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க, வருஷம் வருஷமாக எத்தனை கேட்டிருக்காங்க, பேர் எத்தனை கேட்டிருக்காங்க, வேறு எந்த மாடலில் கொஷின் கேட்குறாங்கங்கிறத கணக்கெடுத்து படிங்க. ஒரு சின்னதாக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி படிங்க. இந்தந்த கேட்டிருக்காங்க, அதான் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பழைய கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். அதில் உள்ள கொஷின் ஒன்று கூட உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். புதுசாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு, உங்களுக்கு நீங்கள் பிஜி படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு, பெஸ்ட் புக்கு எதுன்னு உங்களுக்கு பிஜிக்கு படிச்சிங்களோ அந்த புக்கை வாங்கி நீங்கள் படிங்க. கூடுதலாக டிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லி வரலாறு புக்கு போட்டிருக்காங்க. அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி, இல்லைனா அந்த புக்கை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிங்க. தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து எழுதி பாருங்கள். ஒரு டாபிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இது ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்டுங்கிறதால எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது, மற்றது கூட எப்படி தொடர்படுத்தி ஞாபகம் வச்சுக்கிறது, அப்படிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் கொஷினை அட்டன் பண்ண முடியும். கூடுதலாக ஒரு சொல்கிற பெஸ்ட்டு ஐடியா என்ன அப்படின்னா, சைக்காலஜியும் ஜென்ரல் நாலேஜையும் விட்டுறாதீங்க. அதை நீங்கள் முதல்ல படிங்க. அதை படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு கூடும். வெறும் சப்ஜெக்டை நம்பி போனீங்கன்னா இதே மாதிரி நமக்கு லிஸ்ட்டு வந்து 80 மார்க் 75 மார்க் வரைக்கும் எடுப்பாங்கன்னு இப்போ நினச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா 3 வருஷம் 2 வருஷம் வந்து இப்போது பிஜிடிஆர்பி இல்லாதால எல்லாமே நிறைய பேர் வெறித்தனமாக தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போஸ்டிங் போடுவாங்களா போட மாட்டாங்களா, வேக்கன்சி இருக்கா இல்லையா, இதே தான் கேட்டுட்ருக்கோம். இனிமேல் போட மாட்டாங்கங்கிற மாதிரி சூழ்நிலை தான் நிலவுது. ஏன்னா ஜியோ நம்பர் 56ன்னு ஒன்று வருது. அந்த 56 வந்து தற்காலிக ஊழியர்களை பயன்படுத்திக்கலாம், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை பயன்படுத்திக்கலாம், டெய்லி வேஜஸை பயன்படுத்திக்கலாம். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சிறப்படையும். அதனால் தொடர்ந்து படிங்க, கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. ஒரு மிகப்பெரிய வெறித்தனத்தை மனசுக்குள்ளே ஏற்றிக்கோங்க. சின்னதாக நடக்கிற பிரச்சனைகளை ஒதுக்கி தள்ளுங்க. வாழ்வில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை நோக்கி இலக்காக வச்சு பயணிங்க. நன்றி நண்பர்களே, வாழ்த்துக்கள்.